ஹிடன் கேமரா இல்லை ஸ்பை கேமரா. இந்த கேமராவை வச்சு ஒருத்தருக்கு தெரியாமல் அவங்களுடைய அந்தரங்க வீடியோஸை எடுக்கிற வக்ரமான புத்தி நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்ட நாலேஜ் நமக்கு இல்லையானா இந்த கேமராவால் நாமும் பின்னாடி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வீடியோவில் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நாம் இருக்கும் அறையிலையோ இல்லை வெளியிடங்களோ எங்கேயாவது வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம அதுக்கு தகுந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அதை பார்க்குறாங்களே தவிர அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக நான் படித்த ஒரு சில ஆர்டிகல்ஸில் எது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிலாம் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அது மாதிரி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உடனடியாக வீடியோஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் 2000க்கும் மேற்பட்ட இது மாதிரி வீடியோஸ் எடுத்து ஆன்லைனில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க பேமெண்ட் கஸ்டமருக்காக. ஸோ இது மாதிரி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கலிஃபோர்னியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டூரிங் ப்ரெக்னென்சின் போது அந்த குழந்தை பிறக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சு எடுத்தாங்களா இல்லை தெரியாமல் எடுத்தாங்களா நமக்கு தெரியாது. பட் ஆர்டிகல்ஸில் வந்த செய்தி இதுதான். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும், எப்படி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேமரா வச்சா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மற்றவர்களும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ கடைசியில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஸ்பை கேமராஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா விற்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ பட்டன் சைஸில் இருக்குது, பட்டன் சைஸ் கூட கிடையாதுங்க, பட்டனில் ஒரு சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, அந்த சைஸில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் சிடியில் செட் பண்ணுற மாதிரி இருக்குது, பென்ட்ரைவில் செட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஹேர் ட்ரையர் இருக்கு இல்லையா, ஹேர் ட்ரையில் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சாதாரணமாக கீ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கீழே கூட பார்த்தீங்கன்னா செட் பண்ணுற மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்பை கேமராஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறீங்கன்னா போன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரியாக ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எப்படி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஹோட்டல் ரூம்குள்ளே நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு எல்லா லைட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுங்க. ரொம்ப லாங்கில் போனாலும் உங்களுக்கு தெரியாது. அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும், லைட் அந்த பிளிங்க் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டாக இருக்கலாம், இல்லை க்ரீன் லைட், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்தது இரண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பை கேமராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண இல்லையா. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்காவது நீங்கள் கால் பண்ணிடுங்க. கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பை கேமரா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பக்கத்தில் போய்ட்டு அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். மொபைல் ஆன்லேயே இருக்கட்டும், பேசிகிட்டே இருங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா இதில் இருக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சியை டிஸ்டர்ப் பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இறைச்சல் மாதிரி நாய்ஸ் மாதிரி ஏதாவது சவுண்ட்ஸ் வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது மாதிரி ரூம் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது 50% தான். எனக்கு 50% பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் முடிய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லையும் இருக்குது, இல்லை நீங்கள் ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்க கேமரா யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிடெக்ட் பண்ணலாம். இது மாதிரி அந்த ரெட் லைட்டோ இல்லை ப்ளூ லைட்டோ பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது, நீங்கள் அது மூலமாக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது மாதிரி 3 வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். அடுத்தது எங்கேயாவது வெளியே போகும்போது அதிக இடங்கள் நீங்கள் தங்க வேண்டியிருக்கும் அப்படின்னும் போது நான் சொல்ல போகிற இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் கேமரா டிடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி ஒர்க் பண்ணும். அது மாதிரி டிவைஸ் பார்த்தீங்கன்னா $20 இருந்து $350 $500 வரை கூட உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் மினிமம் ப்ரைஸ் என்ன இருக்கோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் நிறைய இடங்கள் தங்க வேண்டி இருக்கும் அப்படின்னும் போது வேரிய சுச்சுவேஷன் எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணியும் இல்லை இப்போ நான் சொன்ன லைட்டிங் இதை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி இது மாதிரி டிவைஸ் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இல்லை லேடிஸ் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் பேட்டரி செக்யூரிட்டி கேமரா. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல அதிக நாள் நீங்கள் தங்க வேண்டியது இருந்தால் நீங்கள் வெளியே அப்போ போவீங்க, மறுபடியும் ரூமுக்கு எப்போ வருவீங்கன்னு தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போயிட்டு நீங்கள் கேமரா ஏதாவது ஹிடன் கேமரா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்க மாட்டீங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன ஆகும்னா வேறு யாராவது, அதாவது அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 1க்கு 2 கீ வச்சிருப்பாங்க. ஒன்று அவங்களாண்டு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளாண்ட கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இல்லாத போது யாராவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்பயும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் நான் சொன்ன இந்த கேமரா பார்த்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் போகிற இடங்களில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரா பார்த்தா நீங்கள் எங்கேயாவது நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா யார் ரூம்குள்ளே வரா நமக்கு தெரியாமல் அப்படின்றதும் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அதனால் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பீங்க.
ஸோ இந்த போர்ட்டபிள் பேட்டரி செக்யூரிட்டி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி பர்பஸுக்காக உங்களுக்கு ஆன்லைனில் குறைந்த விலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது முக்கியமான காரணம்னா ரீசெண்டாக நான் வந்து படித்த நியூஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். மோஸ்ட்லி அது மாதிரியே வந்ததுனால மோஸ்ட்லி உமன்ஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். மறுபடியும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 50,000-60,000 பேர் வந்து பார்த்துருக்கேன். நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தீங்க. பட் இது மொத்தமாக சேர்த்து ஒரு ப்ரிகாஷனாக உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கறது இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் அடுத்த டெக்கம் சம்பளம் புதிய வீடியோக்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது நானும் நன்றி. வணக்கம்.